அனைவருக்கும் வணக்கம். நம்ம சில சொந்த பிரச்சனை காரணமாக சில நாட்களாக வீடியோ நம்ம தொடர்ந்து போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக நம்ம பஞ்சாயத்து யூடியூப் சேனலில் வீடியோ தொடர்ந்து வரும், பாருங்க. இப்போ உடனே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஜெயில் கைதிகளுக்கு சம்பளம், அதாவது உள்ள வேலை செய்யறதுக்கு உண்டான சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதில் நிறையா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா, நானும் ஜெயிலுக்கு போகிறேன், இங்கே கிடைக்கிற வேலையை விட உள்ளுக்குள்ளே இங்கே வேலைக்கு கிடைக்கிற ஊதியத்தை விட உள்ளுக்குள்ளே சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டுருக்காங்க. பின்ன ரெண்டாவது, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கைதிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்ஸ்கில்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 63 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, 530 ரூபா கொடுக்குறாங்க. செமி அன்ஸ்கில்டு அவிகளுக்கு 127 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 560 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கில்டு பர்சனுக்கு 168 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 620 ரூபா கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 30% விக்டீமுக்கு, அதாவது ஒருத்தர் ஏதாவது காலைக்கு எது வெட்டிட்டு வந்திருக்காரு இல்லை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஆப்போசிட் ஆளுக்கு அதை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 50% அவிய ஃபேமிலிக்கு, அதாவது யார் குற்றவாளியோ அவியலோட ஃபேமிலிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. 20% குற்றவாளியோட சொந்த செலவுகளுக்கு, உள்ள கேண்டீன் செலவு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு வாங்குற அந்த மாதிரி உள்ள செலவுகளுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 530 ரூபா சாதாரண அன்ஸ்கில்டு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 530 ரூபா. இதோட கணக்கு பார்த்தீங்கன்னா 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159 ரூபா. இது ஆப்போசிட் டீமுக்கு போகுது. அதே மாதிரி தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு 265 ரூபா. பின்ன சொந்த செலவுக்காக 100 ரூபா, 106 ரூபா அக்யூரேட்டா கணக்கு போட்டோம்னா இதுதான் போகுது. முதல்ல ஒரு நாளത്തെ கூலி பார்த்தீங்கன்னா வெறும் 63 ரூபாயா இருந்து இப்போ வெறும் 40 ரூபா மட்டும்தான் உயர்த்தி இருக்காங்க. இதுல பார்க்க போனோம்னா, அதாவது நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையால குற்றங்கள் பண்ணிட்டு வர்றவைகளும் ஏதாவது சூழ்ச்சி மூலியமா உள்ள மாற்றவைகளும் இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஒரு அரசாங்கம் எல்லாத்தையுமே பார்க்கணும், குற்றவாளிகள், குடிமக்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுல சில பேர் சாதாரண மக்கள் கட்டுற வரிப்பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளி கொடுக்குறீங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. அது அப்படி கிடையாது. ஜெயில் கைதிகளும் உள்ளுக்குள்ள வேலை செய்வாங்க. அவங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குதோ, கார்பெண்டராவோ மெக்கானிக்காவோ அல்லது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் சப்பாத்தி பண்ணுறாங்க, அதே மாதிரி கேக் செய்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸோட வண்டிகள், வேற சில வண்டிகளும் உள்ளுக்குள்ளேயே மெக்கானிக் ரெடி பண்ணுறாங்க. இதில் வரக்கூடிய வருமானம் சுமார் வருடத்துக்கு 16 கோடி ரூபா அதில் லாபமே வருதான். அந்த பணத்தை வச்சு தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல வருஷத்துல நம்ம ஃபண்ட் அலாட் பண்ணும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலாட் பண்ற மாதிரி சிறைத்துறைக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டில் இருந்தும் இந்த ஃபண்டில் இருந்தும் கம்பைன் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பல இன்ஃப்ளூயன்சர் அவங்க அப்படி போட்டா தான் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா சொன்னா பார்ப்பாங்க அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி போடுறாங்க. இதைய தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். நன்றி, வணக்கம்.